ஜப்பான் மற்றும் அமெரிக்காவோடு இணைந்து மேற்கொண்ட கூட்டு போர் பயிற்சி குறித்த வீடியோவை தென்கொரியா வெளியிட்டுள்ளது. கொரிய தீபகற்பத்தில் அடிக்கடி அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வடகொரியா தென்கொரியாவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தென்கொரியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா விமானப்படைகள் கூட்டு போர் பயிற்சியை மேற்கொண்டன. அமெரிக்காவின் B-52 உள்ளிட்ட போர் விமானங்கள் இதில் பங்கேற்றன. அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் குடியேற்ற சோதனையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் போராட்டக்காரர்கள் இடையே மோதல் வெடித்தது. அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்களை நாடு கடத்தும் பணியில் அமெரிக்க அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அதன்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் உட்பட ஏராளமான வெளிநாட்டினர் அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள உரிமம் பெற்ற கஞ்சா பண்ணைகளில் குடியேற்றத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிகாரிகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைத்தனர். பாகிஸ்தானின் லாகூர் நகரில் பெய்த கனமழையால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. லாகூரில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் அங்குள்ள சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. 24 மணி நேரத்தில் 150 மில்லிமீட்டர் மழை பெய்ததால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். கனமழை மற்றும் வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. பிரேசில் பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அந்நாட்டுக்கு தாங்களும் 50 விழுக்காடு வரி விதிப்போம் என பிரேசில் அதிபர் லூயிஸ் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு தேர்தலில் லூயிஸிடம் தோல்வியடைந்த முன்னாள் அதிபர் போல்சனரோ அதிகாரத்தில் நீடிப்பதற்கான சதித்திட்டத்தை தீட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. அதில் போல்சனாரோ மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். இவ்விவகாரத்தில் லூயிஸை மிரட்டவோ பிரேசில் பொருட்களுக்கு ட்ரம்ப் 50 விழுக்காடு வரி விதிப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் கனடா நாட்டின் பொருட்களுக்கு ஆகஸ்ட் 1 முதல் 35 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கனடா பொருட்களுக்கு 35 விழுக்காடு வரி விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்காமல் கனடா தரப்பில் வரி அதிகரிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அதிகப்படியாக சர்க்கரை மற்றும் எண்ணெய் நுகர்வு உடல்நலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அது குறித்த பதாகைகள் வைக்கப்பட உள்ளது. சமோசா, கச்சோரி, பீட்சா, பக்கோடா, வாழைப்பழ சிப்ஸ், பர்கர், குளிர்பானம், சாக்லேட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களில் சர்க்கரை மற்றும் எண்ணெயின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்றும் இதனால் ஏற்படும் தீங்கு குறித்து அரசு அலுவலகங்களில் சுவரொட்டிகள் அல்லது டிஜிட்டல் பலகைகள் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தனிநபரும் ஒரு நாளைக்கு 27 முதல் 30 கிராம் அளவிற்கே கொழுப்பு நிறைந்த உணவை உட்கொள்ள வேண்டும். அதேபோல பெரியவர்கள் 25 கிராமும் சிறியவர்கள் 20 கிராமிற்கும் மிகாமலும் உணவை உட்கொள்ள வேண்டும். முன்னதாக அனைத்து CBSE பள்ளிகளிலும் சென்ற மே மாதம் இதுபோன்ற விழிப்புணர்வு பதாகைகள் ஒட்ட உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்தியாவின் சராசரி இணைய வேகத்தை விட 16 மில்லியன் மடங்கு வேகமாக இணைய சேவையை உருவாக்கி ஜப்பான் சாதனை படைத்துள்ளது. ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் வினாடிக்கு 1.02 பெட்டாபிட்கள் என்ற புதிய இணைய சேவையை அடைந்துள்ளனர். ஜப்பானின் தேசிய தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் சுமிடோமோ எலக்ட்ரிக் மற்றும் ஐரோப்பிய கூட்டாளர்களோடு இணைந்து இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளது. இது அமெரிக்காவின் சராசரி இணைய சேவையை விட 3.5 மில்லியன் மடங்கு அதிகமானது என்றும் இந்தியாவின் சராசரி இணைய வேகமான 63.55 Mbps விட 16 மில்லியன் மடங்கு அதிகம் என்றும் கூறப்படுகிறது. இந்த இணைய வேக சேவையை அடைய அவர்கள் 1800 கிலோமீட்டருக்கும் அதிகமான 19 கோர் ஆப்டிகல் ஃபயர் கேபிளை பயன்படுத்தியுள்ளனர். இது சராசரியாக லண்டனிலிருந்து ரோம் வரையிலான தூரத்துக்கு சமம். ஜப்பானிய ஆராய்ச்சியாளர்கள் பெற்றுள்ள இந்த இணைய சேவை மூலம் ஒட்டுமொத்த நெட்ஃபிளிக்ஸ் வீடியோக்களையும் ஒரு வினாடியில் பதிவிறக்கம் செய்யலாம்.
150 GB உள்ள வார்சோன் போன்ற வீடியோ கேம்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் பதிவிறக்கம் செய்துவிடலாம் என்றும் கூறப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதியில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக பிரதமர் அலுவலக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜூலை 26ஆம் தேதி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் அரசு சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து தமிழகம் வரும் பிரதமர் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் அரியலூர், பெரம்பலூர், தஞ்சை ஆகிய மாவட்டங்களுக்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை நிகழ்வில் அவர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசு சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும் பாஜக சார்பில் நடைபெறும் நிகழ்விலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார். தமிழகத்தில் அரசியல் களம் சூடுபிடித்திருக்கும் நிலையில் பிரதமர் மோடி இங்கு வரவுள்ளது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் மலையாள நாளிதழ் ஒன்றில் 1975 நெருக்கடி நிலையை விமர்சித்து எழுதிய கட்டுரை காங்கிரஸ் மற்றும் பாஜக தலைவர்களிடையே வார்த்தை போருக்கு வித்திட்டுள்ளது. அண்மை காலமாக மத்திய அரசுடன் சசி தரூர் மிகவும் இணக்கமான போக்கை கடைபிடித்து வருகிறார். இது காங்கிரஸ் கட்சியில் கடுமையான சலசலப்புகளை உருவாக்கியுள்ளது. நெருக்கடி நிலையை விமர்சிக்கும் கட்டுரை குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தரூரின் பெயரை குறிப்பிடாமல் பூனை வெளியே வந்துவிட்டதாக கூறினார். சசி தரூரின் கருத்துக்களை விமர்சிப்பவர்கள் இன்னும் நெருக்கடி நிலை ஆதரிக்கும் மனநிலையிலேயே இருக்கிறார்கள் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் சுதான்ஷு திரிவேதி கூறியுள்ளார். இந்நிலையில் தரூரின் சொந்த மாநிலத்தில் கேரள காங்கிரஸ் தலைமை இந்த விவகாரத்தில் அதிகாரப்பூர்வ கருத்து சொல்ல மறுத்துவிட்டது. அனைத்திந்திய காங்கிரஸ் காரியக்குழு உறுப்பினரான சசி தரூரின் கருத்து குறித்து மத்திய தலைமைதான் கருத்து சொல்ல வேண்டும் என கேரள எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீஷன் கூறியுள்ளார். ஆனால் கேரள காங்கிரஸ் பிரமுகர்கள் சிலர் சசி தரூரின் கட்டுரையை விமர்சித்து வருகின்றனர். கடன் வசூலில் கடுமையான அணுகுமுறையை கடைபிடிக்கக்கூடாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடந்த வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கான கருத்தரங்கில் பேசிய அவர், கடன்கள் நுகர்வோரின் தேவைக்கேற்பவும் திருப்பிச் செலுத்தக்கூடிய வகையிலும் இருக்க வேண்டும் என்றார். கடன் வசூல் நேர்மையாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டும் என்றும் இரக்கமற்ற நடைமுறைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். உள்ளாட்சித் தேர்தலில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 42 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தெலங்கானாவில் முந்தைய பிஆர்எஸ் அரசு 2018ஆம் ஆண்டு தெலங்கானா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை இயற்றிய போது பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 34 விழுக்காட்டிலிருந்து 23 விழுக்காடாக குறைத்தது. இந்நிலையில் தற்போதைய அரசு இச்சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர ஒப்புதல் அளித்துள்ளது. இடஒதுக்கீடு விவகாரத்தில் 1 மாதத்துக்குள் முடிவெடுக்க தெலங்கானா மாநில அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் நிபா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் பழங்களை தண்ணீரில் நன்கு கழுவி சாப்பிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் நிபா வைரஸ் பரவி வருகிறது. பழ வகை வவ்வால்கள், பன்றி ஆகியவற்றிலிருந்து மனிதர்களுக்கு இவ்வகை நோய் தொற்று பரவுகிறது. இந்நிலையில் கழுவப்படாத அல்லது கீழே விழுந்த பழங்களை சாப்பிடுவதை தவிர்க்க பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உணவு அருந்தும் முன் சோப்பால் கைகளை சுத்தம் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது வரை தமிழகத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றாலும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று வந்தாலோ, நோய் பாதித்த நபருடன் தொடர்பில் இருந்தாலோ உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்ந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 55 ரூபாய் விலை உயர்ந்து 9,075 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 440 ரூபாய் விலை அதிகரித்து 72,600 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலையேற்றம் கண்டு 121 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கடந்த ஆண்டு இதே நாளில் 42 அடியாக இருந்த நிலையில் தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணையின் நீர்மட்டம் 120 அடியாக உள்ள நிலையில் நீர் இருப்பு 93.47 டிஎம்சியாக இருக்கிறது. அணைக்கு நீர்வரத்து 2வது நாளாக வினாடிக்கு 35,250 கன அடி வந்து கொண்டிருக்கிறது. பாசனம் மற்றும் குடிநீர் தேவைக்காக அணை மற்றும் சுரங்க மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 22,100 கன அடியும்,
16 கண் மதகுகள் வழியாக வினாடிக்கு 19,900 கன அடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுப்பகுதிகளில் பயிரிடப்பட்டுள்ள சூரியகாந்தி பூக்கள் கொள்ளை அழகாக காட்சியளிக்கின்றன. சங்கரன்கோவில் திருவேங்கடம் இடையிலான விளைநிலங்களில் விவசாயிகள் சூரியகாந்தி பூக்களை பயிரிட்டுள்ளனர். இவை நன்கு வளர்ந்து மலர்ந்து பறிப்புக்கு தயாராக உள்ளன. விதைகளுக்கான பறிப்புக்காக காத்திருக்கும் சூரியகாந்தி பூக்கள் காலையிலும் மாலையிலும் மலர்ந்து நிற்கும் பேரழகான காட்சிகள் அந்த பகுதியையே ஷூட்டிங் ஸ்பாட் போல மாற்றியுள்ளன. உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாகையில் நடைபெற்ற பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தொடக்கி வைத்தார். செவிலியர் பயிற்சி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். கடலூர் தலைமை அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவது குறித்தான உறுதிமொழி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மக்கள் தொகை பெருக்கத்தினை கட்டுப்படுத்துதல் மற்றும் போதிய பிறப்பு இடைவெளி என்னை நான் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வேன் என உறுதியளிக்கிறேன். குடும்ப நல திட்டங்களை மக்கள் இயக்கமாக மலர செய்ய இதேபோல விருதுநகரில் உலக மக்கள் தினத்தை ஒட்டி செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவிகள் விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர். பாமகவின் 37வது ஆண்டின் வெற்றி பயணத்தை விரைவுபடுத்துவதற்காக உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கட்டமைப்பு பணிகளை விரைவுபடுத்துமாறு கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து தரப்பு மக்களின் குரலாக திகழும் பாமக வரும் ஜூலை 16ஆம் நாள் 36 ஆண்டுகளை நிறைவு செய்து 37ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது என அறிக்கை ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உங்களுக்காக நான் இருக்கிறேன், எனக்கு உங்களை தவிர வேறு எவரும் இல்லை என்று சுட்டிக்காட்டி அறிக்கையை அன்புமணி ராமதாஸ் நிறைவு செய்துள்ளார். கோவை தொடர் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட குற்றங்களை நிகழ்த்திவிட்டு 30 ஆண்டுகள் வரை தலைமறைவாக இருந்த 3 கைது செய்த விதம் குறித்து டிஜிபி சங்கர் ஜிவால் விளக்கமளித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆபரேஷன் அறம், அகழி ஆகியவற்றின் மூலம் இந்த நடவடிக்கைகள் வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டதாக கூறினார். கோவை காவல்துறையினரும் தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு பிரிவினரும் ஆந்திரா, கர்நாடகா காவல்துறையினரோடு இணைந்து செயல்பட்டு 26 முதல் 30 ஆண்டுகள் வரை தலைமறைவாக இருந்த அபுபக்கர் சித்திக், முகமது அலி, டெய்லர் ராஜா என்ற சாதிக் ஆகியோரை சுற்றி வளைத்து கைது செய்ததாக சங்கர் ஜிவால் குறிப்பிட்டார். இவர்களில் டெய்லர் ராஜா மட்டும் தடை செய்யப்பட்ட அல் உமா அமைப்பில் அங்கம் வகித்ததாக அவர் கூறினார். இந்த 3 பேரும் தங்கள் அடையாளத்தை மாற்றிக்கொண்டு வேறு மாநிலங்களில் தொழில் செய்து வந்ததாகவும் சங்கர் ஜிவால் குறிப்பிட்டார். நம்ம அவங்க கஸ்டடி எடுத்துட்டு ஃபர்தர் விசாரிக்க வேண்டியிருக்கும். ஆனால் முதல் விசாரணை படிய அவங்க அந்த லோக்கல் ஊரில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், ஒருத்தர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஒருத்தர் கிராசரி ஸ்டோர், ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த மாதிரி லோக்கல் அவங்க வாழ்க்கைக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் எல்லாம் ஐடென்டி கார்ட்ஸ் மாற்றிட்டு நிறைய நடுவில் மாற்றிட்டு இருக்காங்க. ஐடென்டி கார்ட்ஸ் அங்கே கூட நிறைய லோக்கல் தொடர்புல அவங்க கூட செஞ்சுட்டு இருந்தாங்க. மகாராஷ்டிராவில் செய்ததைப் போல் பீகாரிலும் சட்டமன்ற தேர்தலில் முறைகேடுகளை செய்ய பாஜக முயற்சிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிஷாவின் புவனேஸ்வரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பீகார் தேர்தலை கைப்பற்ற நினைக்கும் பாஜகவின் முயற்சிகளை இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து முறியடிக்கும் என தெரிவித்தார். நாடு முழுவதும் நமது அரசமைப்பு மீது பாஜக தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவித்த அவர், தேர்தல் ஆணையமும் பாஜகவின் நலன்களுக்கு ஆதரவாக பணியாற்றி வருவதாக கூறினார். கேரளாவில் நிபா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் பழங்களை தண்ணீரில் நன்கு கழுவி சாப்பிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களில் நிபா வைரஸ் பரவி வருகிறது. பழ வகை வவ்வால்கள், பன்றி ஆகியவற்றிலிருந்து மனிதர்களுக்கு இவ்வகை நோய் தொற்று பரவுகிறது.
இந்நிலையில் கழுவப்படாத அல்லது கீழே விழுந்த பழங்களை சாப்பிடுவதை தவிர்க்க பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உணவு அருந்தும் முன் சோப்பால் கைகளை சுத்தம் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது வரை தமிழகத்தில் நிபா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றாலும் மக்கள் விழிப்புடன் இருக்குமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. கேரளாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று வந்தாலோ நோய் பாதித்த நபருடன் தொடர்பில் இருந்தாலோ உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் தனது முதல் ஷோரூமை ஜூலை 15ஆம் தேதி திறக்க உள்ளதாக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. மும்பையின் பிரபல வணிகமயமான பாண்ட்ரா குர்லா வணிக வளாகத்தில் ஆப்பிள் நிறுவனத்தின் ஷோரூம் அருகே 4000 சதுர அடியில் டெஸ்லாவின் ஷோரூமும் அமைகிறது. இந்த ஷோரூமில் டெஸ்லா கார்களை நேரடியாக பார்வையிட்டு ஆர்டர் செய்ய முடியும் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு பிரீமியம் சேவைகள் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. டெஸ்லா தனது விற்பனை மற்றும் சேவை மையங்களை டெல்லி, பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட நகரங்களிலும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. டெஸ்லா சீனாவில் உள்ள தனது ஷாங்காய் ஆலையில் இருந்து 5Y மாடல் வாகனங்களை மும்பைக்கு கொண்டு வந்துள்ளது என ராய்டர்ஸ் செய்தி கூறுகிறது. இந்த கார்களின் விலை 27,70,000 ரூபாய். ஆனால் இறக்குமதி வரி 21 லட்சம் ரூபாய்க்கு மேல் உள்ளது. சில மாதங்களுக்கு முன் இந்நிறுவனம் இந்தியாவில் தங்களது செயல்பாடுகளை கவனிக்க ஊழியர்களை பணிக்கு சேர்க்கும் முயற்சியை மேற்கொண்டது. கர்நாடகாவில் முதல்வரை மாற்றம் செய்வது தற்போதைக்கு இல்லை என சித்தராமையா தெரிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவை கர்நாடக முதல்வர் சித்தராமையா சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை அவர் சந்தித்தபோது கர்நாடக முதல்வர் மாற்றப்பட உள்ளதாக கூறப்படுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த சித்தராமையா, கர்நாடக முதல்வர் பதவி குறித்து மேலிடத்தில் விவாதிக்கவே இல்லை என்றும் அரசியல் ரீதியான பிற முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் குடியேற்ற சோதனையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் அதிகாரிகள் மற்றும் போராட்டக்காரர்கள் இடையே மோதல் வெடித்தது. அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதில் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருப்பவர்களை நாடு கடத்தும் பணியில் அமெரிக்க அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அதன்படி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் உட்பட ஏராளமான வெளிநாட்டினர் அந்தந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் தெற்கு கலிபோர்னியாவில் உள்ள உரிமம் பெற்ற கஞ்சா பண்ணைகளில் குடியேற்றத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கிருந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிகாரிகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசி போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கலைத்தனர். வடகொரியாவில் வெப்பம் சுட்டரித்து வருவதால் மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். கடந்த சில நாட்களாகவே வடகொரிய நகரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகம் உள்ளது. குறிப்பாக பியாங்யாங், யோங்சன், பியோன் உள்ளிட்ட நகரங்களில் அதிகபட்சமாக 95 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. ஒரு சில இடங்களில் செயற்கை நீரூற்றிலிருந்து தண்ணீரை தெளித்து பொதுமக்கள் வெப்பத்தை தணித்துக் கொண்டனர். பாகிஸ்தானின் லாகூர் நகரில் பெய்த கனமழையால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. லாகூரில் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழையால் அங்குள்ள சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கின. 24 மணி நேரத்தில் 150 மில்லிமீட்டர் மழை பெய்ததால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். கனமழை மற்றும் வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்கர்கள் யாரும் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் அமெரிக்க தலையீட்டினால் நிறுத்தப்பட்டுள்ளது. எனினும் ட்ரம்பிற்கு எதிராக ஈரான் தலைவர்கள் வெளிப்படையான மிரட்டல் விடுத்து வருகின்றனர். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றமான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் ஈரானுக்கு பயணிக்கும் அமெரிக்க குடிமக்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளதாகவும் ஈரானுக்கு செல்வது பாதுகாப்பானது அல்ல என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் டாமி க்ரூஸ் தெரிவித்திருக்கிறார்.